கரூர் திமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் மற்றும் முப்பெரும் விழா குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திமுக 2025ஆம் ஆண்டிற்கான முப்பெரும் விழாவினை செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த அனுமதி வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நன்றி தெரிவித்தல், முப்பெரும் விழாவிற்கு வருகை தரும் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுப்பது, தமிழ்நாட்டின் தனித்தன்மை மற்றும் தமிழர்களின் சுயமரியாதை பாதுகாக்கும் அரசியல் அரணாக 8ஆம் ஆண்டில் வழிநடத்தி வரும் தமிழக முதல்வருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள், அனைத்து சேவைகளையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்த்திடும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகத்தான வெற்றி பெற வேண்டும் போன்ற 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட கழக அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் விசேஷ அழைப்பாளர்களையும் அனைவரையும் வருக வருகை என மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். முப்பெரும் நாளில் நாம் மாவட்ட செயலாளர்கள் இங்கே சொல்லுவார்கள். அதை கடைபிடித்து அவர்களுக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டுமாக கேட்டு வாய்ப்பு நன்றி கூறுகின்றேன். நன்றி. இந்த 15 தினங்களில் முழுமையான பணிகளை ஏற்பாடுகளை நாம் சிறப்பாக மற்ற மாவட்டங்களில் நடந்ததை விட கரூர் மாவட்டம் சிறப்பாக நடந்தது என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்ல விருப்பப்படுகின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எப்படி அமைக்கலாம், எந்த வகையில் சிறப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யலாம் என்ற ஆலோசனைகளை வழங்கிடுமாறு அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.